திருந்தல மாமா இப்படி தாங்க திக்வேஸை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் விக்கெட் எடுத்தோடனே பண்ணுற செலிப்ரேஷன் அப்படி. ஃபஸ்ட்டு பஞ்சாப் கூட விளாடும்போது பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுத்தோடனே வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணாருங்க. ஏதோ எழுதுகிற மாதிரி வந்து பண்ணார். இதை வந்து பார்த்துட்டு எப்பா இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணதுக்கு உனக்கு 25% ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவருக்கு ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறமா திருந்து வரான்னு பார்த்தா நமன்தீரோட விக்கெட் எடுத்துகிட்டு இதே மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணார். அதுக்கப்புறம் உனக்கு 25%லாம் பத்தாது, உனக்கு 50% ஃபைனு, ஒரு டிமெரிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறமா திருந்து வரான்னு பார்த்தா நேற்று மேட்ச்சில் சுனில் நாராயணோட விக்கெட் எடுத்துட்டோம் இதே மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக கையில் எழுதாமல் தரையில் உட்காந்து எழுதியிருக்காரு. இப்போ இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களை ஐபிஎல்லில் எடுத்ததே 30 லட்சத்துக்கு தான். இந்த 30 லட்சத்தில் நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் ஃபைனே கட்டிடுவீங்க போலையே. மாற்றி மாற்றி இப்படியே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கப்பான்னு சொல்லி இது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க.